ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யக்கூதி சென்னையில் 20க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் பார்த்திங்கன்னா பேரணி நடத்தியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டுறவு கடன் தள்ளுபடி அப்படி அதில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய தேர்வில் கூட்டுறவுத்துறை பார்த்திங்கன்னா திணறல் இருக்காங்க. யாருக்கு தள்ளுபடியை கொடுக்கலாம், எந்த அளவுக்கு தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் திணறல இருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கடலூர் மாவட்டத்தில் கடன் தள்ளுபடிக்கு தகுதியுடைய விவசாயிகள் தேர்வு செய்வதில் கூட்டுறவுத்துறை குழு அலுவலர்கள் திணறி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் 160 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு நெல், வாழை, நிலக்கடலை, கரும்பு, பருத்தி சாகுபடி பயிர்க்கடன் 1.15 லட்சம் வரை விவசாயிகளுக்கு 818 கோடி விவசாயிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்ற முதல்வர் விஜய் கடந்த மே மாதம் இறுதி வாரத்தில் கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்று சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டுமே தள்ளுபடி இடவும், அதற்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட அளவு தொகை தள்ளுபடி என அறிவிப்பு செய்தார். இதற்கு விவசாய சங்கங்களிடையே பயங்கர எதிர்ப்பு ஏற்பட்டது. மீண்டும் அரசு ஜூன் கடைசி வாரத்தில் 75,000 ரூபாய் வரையிலான கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டாங்க. ஸோ அதற்கு மேல் கடன் தொகை 35,000 தள்ளுபடி என இரண்டாவது முறையாக அறிவிப்பு. இந்த அறிவிப்பு விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளவிடவே விவசாயிகளின் முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் குவிச்சிட்டாங்க. விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கத்தால் அதிருப்தி அடைந்தனர். அரசு விவசாயிகளுக்கு விவசாய பயிர்க்கடன் செய்வதில் ஏராளமான விதிமுறைகளை வகுத்து அதன் அடிப்படையில் விவசாய கடன் குறித்து ஆய்வு செய்து தள்ளுபடி செய்ய உள்ளது. கடலூர் மாவட்டத்திற்கே 595 கோடி தள்ளுபடி தொகையாக அரசு நிர்ணயித்துள்ளது. முழு தள்ளுபடியும் 75,000 ரூபாய் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு அசல் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். கடனை தவறி செலுத்தி விவசாயிகள் கடன் வட்டி செலுத்த வேண்டியிருந்தால் அதனை கட்டாயம் செலுத்தினால்தான் தள்ளுபடி சான்று வழங்கப்படும். மத்திய மாநில அரசு பணியாளர்கள், ஓய்வூதியர்கள் பெற்ற கைக்கடனுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றத இப்போ நமக்கு அப்டேட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யக்கோரி 20க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் சென்னையில் பேரணிகளை நடத்தியிருக்காங்க. கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யக்கோரி சென்னையில் விவசாயிகள் பேரணிகளை தொடங்கிட்டாங்க. இனி பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளை என்ன குறிப்பிட்டாரோ அதை கண்டிப்பாக நடத்தி ஆகணும். விவசாயிகளுக்காவது அவர் நல்லது செய்வார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தவேகா தனது தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளின்படி கூட்டுறவு பயிர்க்கடன்கள் உடனடியாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் விவசாயிகளின் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் நேற்று பேரணி நடைபெற்றது. எழும்பூர் சித்ரா திரையங்கம் முதல் எல்ஜி ரோடு வரை சந்திப்பு வரை இந்த பேரணிக்கு சங்கத்தினர் ஈசன் முருகசாமி தலைமை தாங்கினர். பொதுச் செயலாளர் சண்முக சுந்தரம், மாநில தலைவர் முத்து விஸ்வநாதன் ஆகியோர் தலைமை வகித்தனர். மேலும் விவசாயிகளுக்கு ஏமாற்றம். அப்பொழுது செய்தியாளர்களிடம் ஈசன் முருகசாமி கூறியதாவது, தாவேகா ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழுமையாக கடன்களை ரத்து செய்வோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டார். ஆனால் இப்போ மிகப்பெரிய ஏமாற்றம். 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகள் தள்ளுபடி செய்யப்படும் என கட்சி தலைவர் உறுதியளித்தார். ஆனால் இப்பொழுது அந்த தள்ளுபடி இது வெறும் வாக்குறுதி அல்ல, விவசாயிகளுக்கு உத்தரவாதம் என்று கூறினார். இதனை நம்பி விவசாயிகள் வாக்களித்தனர். ஆனால் தற்பொழுது நிலைமை தலைகீழாக உள்ளது. கடன் தள்ளுபடி எப்படி கிடைக்கும் என விவசாயிகளுக்கு எஞ்சியது ஏமாற்றமே. ஸோ விரைவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருத்தப்பட்ட 3ஆம் கட்ட பட்டியலை வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார் இதெல்லாம் நடக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.